إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே ஹிஸ்பியத் இயக்க வெறி சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் நான் ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு இந்த நிமிடத்தில் அல்லது இன்றைய காலகட்டத்தில் ஏன் அவசியம் என்று சொன்னால், இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கும் இஸ்லாத்துடைய நல்ல அடையாளங்களை துவம்சம் செய்வதற்கும் பல கொள்கை வேறுபாடுகளுக்கு மத்தியில், பல பிளவுகளுக்கு மத்தியில் தங்களது முரண்பாடுகளை எல்லாம் மறைத்து அல்லது மறந்து இஸ்லாத்துடைய எதிரிகள் சமூகம் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த நேரம், முஸ்லீம்கள் அற்பமான அல்லது இஸ்லாம் பெரிய அனுமதிக்காத பிரச்சனைகளுக்காக எல்லாம் பிரிந்து தனித்தனி இயக்கங்களாக, கொள்கைகளாக, அமைப்புகளாக மாறி தமக்கிடையில் அவைகளை ஒரு கருப்பொருளாக்கி சஞ்சிகைகளிலும் சிடிக்களிலும் இன்னுமுள்ள எத்தனையோ வடிவங்களிலும் பிளவுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. காரணம், இந்த ஹிஸ்பியத் இயக்க வெறி என்பதை விளங்கப்படுத்த போய் எல்லா கொள்கைகளையும் சமாளிக்கின்ற நிலைமைக்கு போனவர்களும் இருக்கிறார்கள். இயக்க வெறி கூடாது, நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல போய் இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளோடும் சமரசம் செய்து சாய்ந்து சேர்ந்து நடக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு போனவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த நிலையை எதிர்க்க போய் சகோதரத்துவமே தேவையில்லை என்கின்ற நிலைக்கு போனவர்களும் இருக்கிறார்கள். அதனால் இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு நடுநிலையாக, ஒரு இயக்க சார்பின்றி, பக்க சார்பின்றி கையாளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இது. அன்புள்ள சகோதரர்களே, இதை எடுத்து வைக்கின்ற ஒரே நோக்கம், எமக்கு மத்தியில் உள்ள சகோதரத்துவத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் களைந்து கொள்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பகுதிகளை உறுதி செய்வதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து தருகின்ற பொழுது இயற்கையாக அமைந்துவிட்ட பெயர்கள் இருக்கின்றன. அதே போன்று ஒரு திறமைக்காக, ஒரு சிறப்புக்காக, ஒரு நிகழ்வுக்காக, ஒரு சூழலுக்காக தரப்படுகின்ற அல்லது ஏற்படுகின்ற பெயர்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யவில்லை? எதிர்க்கவில்லை, களைய சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நாம் பார்க்கிறோம், ஹிஜ்ரத் செய்த முஸ்லிம்களை முஹாஜிர்கள் என்றும், அவர்களுக்கு துணைக்கு வந்த உதவி செய்த மக்களை, முஸ்லிம்களை அன்சாரிகள் என்றும் இஸ்லாம் பிரஸ்தாபித்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்சாரிகளுடைய கூலி வேறு, முஹாஜிர்களுடைய கூலி வேறு. காரணம், இருவருடைய தியாகங்களும் வேறு வேறானவைகள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெயர்களை அங்கீகரித்து இறக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பேசுகின்ற பொழுது முஹாஜிர்கள் என்று அழைத்து பேசி இருக்கிறார்கள், அன்சாரிகள் என்று அழைத்து பேசி இருக்கிறார்கள். மஷூராக்கள் செய்கின்ற பொழுது ஹலீஃபாக்கள் முஹாஜிர்களை, பின்னர் அன்சாரிகளை, ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டவர்களை இப்படியெல்லாம் ஒன்றன் பின் படிப்படியாக அழைத்து மசூரா செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு கால சூழலுக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு சம்பவத்திற்காக, ஒரு நிகழ்வுக்காக இயற்கையாக அமைந்து விடுகின்ற பெயர்களை அல்லது நாம் ஒரு தேவைக்காக சூட்டிக் கொள்கின்ற பெயர்களை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்யவில்லை? தடை செய்யவில்லை. அதற்காக வேண்டி அதற்கு கீழால், அதற்கு பின்னால் நின்று இஸ்லாத்திற்காக உழைப்பதையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை. சுருக்கமாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இயக்கமாக நாம் இருந்து கொள்வதை இஸ்லாம் தடை செய்யவில்லை, இயக்கமாக செயல்படுவதை இஸ்லாம் தடை செய்யவில்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிஹாதுகளை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய ராயா, இஸ்லாமிய கொடி இருக்கின்ற நேரத்தில் முஹாஜிர்களுடைய கொடி தனியாக வரும், அன்சாரிகளுடைய கொடி தனியாக வரும், அதிலும் அவுஸ் ஹஸ்ரஜ் போன்றவர்களுடைய கொடிகள் தனியாக வரும். நபி அவர்கள் இவைகளை எல்லாம் என்ன செய்யவில்லை, தடை செய்யவில்லை. ஆனால் ஒரு செய்தியிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அவுசுடைய கொடி வெற்றி பெறுவதற்காக யார் போராடுகிறார்களோ அவர்கள் ஜாகிலியத் என்று சொன்னார்கள், அசபியத் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இஸ்லாமிய ஜிஹாத் அல்ல என்று சொன்னார்கள். கொடியுடன் வருவதை நபி அவர்கள் தடை செய்யவில்லை. கொடியுடன் வருவதை, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதை நபி அவர்கள் தடை செய்யவில்லை. அது மாத்திரமல்ல, சில பொழுதுகளில் இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற பெயர்கள் சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியும் கூட நபி அவர்கள் விளைவுகளை தடை செய்தார்களே ஒழிய பெயர்களை தடை செய்யவில்லை. நபி அவருடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி, ஒருவருடைய விமர்சன பிரச்சனை எனது குடும்பத்திற்குள்ளே வந்து என்னை மானபங்கப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு என்னை மானபங்கப்படுத்துகின்ற அளவுக்கு பாதிக்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பற்றி குறைபட்டுக் கொள்கிறார்கள். அவர் உபை இப்னு சலூல். அந்த நேரத்தில் இவருக்கு என்ன தீர்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவுஸ் அல்லது ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் எழும்பி சொல்லுகிறார்கள், அவரை கொல்லுவதுதான் நல்லது. அந்த குற்றம் சுமத்தினாரே அவரை கொல்லுவதுதான் சரி அப்படின்னு சொல்கிறார்கள். உடனே ஹஸ்ரஜ் அல்லது அவுஸ் கோத்திரத்தினர், மாற்று கோத்திரத்தினர்கள் எழும்பி சொல்கிறார்கள், அப்படி குற்றம் சுமர்த்தியவர் உங்களது இயக்கம் அல்ல என்று தெரிந்துதான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அவருக்கு தண்டனை கொலை என்று சொல்கிறீர்கள். உங்களோட இயக்கமாக இருந்திருந்தா அப்படி சொல்லி இருக்க மாட்டீர்கள் என்று அன்சாரிகள் சொல்லுகிறார்கள், அவுஸ் ஹஸ்ரஜ். அன்புள்ள சகோதரர்களே, அது கடைசியில் ஒரு பெரிய நிலைமைக்காக சத்தமிட்டு நபியர்கள் எல்லோரையும் அமைதிப்படுத்தி விட்டு இறங்கி விடுகிறார்கள். இன்னைக்கு பின்னால் அவுஸும் ஹஸ்ரஜும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவில்லை. அப்படி வரும், அப்படி என்றால் ஒரு வெறியும் ஒரு மோசமான விளைவுகளும் ஏற்படுவதனால் ஒன்றை களைய வேண்டும் என்றால் குடும்ப உறவுகளையே களைய வேண்டும். இது ஏண்ட குடும்பம் என்பதற்காக வருகின்ற சண்டைகள் இருக்கின்றன, எனது ஊர் என்பதற்காக வருகின்ற சண்டைகள் இருக்கின்றன. இவைகளை எல்லாம் களைய வேண்டி வரும். இஸ்லாம் அவைகளை களைய சொல்லவில்லை. ஏனென்றால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு சைத்தானுக்கு இயக்கம் என்ற பெயர் தேவையில்லை, அதை பயன்படுத்திக் கொள்வான். அது இல்லை என்றால் இன்னொரு ரூட் என்ன செய்வான், கண்டுபிடிப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பெயர்களை இஸ்லாம் தடை செய்யவில்லை. இப்ப இதே அன்சாரிகள், இதே முஹாஜிர்கள் என்ற பெயர் மார்க்க ஆன்மீக பெயர்கள், அல்லாஹ் சூட்டி அழைத்த பெயர்கள். மதீனாவிலே ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரிக்கு அல்லது ஒரு அன்சாரி அல் முஹாஜிருக்கு, அது இதில் அப்படியே வருகிறது, அடித்து விடுகிறார், காலால் பின்பகுதியில் உதைந்து விடுகிறார். உதைந்து விட்டோன்னே அவர் என்ன செய்யணும், ஏன் உதைந்தான்னு கேட்கணும், பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். ஆனா அவர் என்ன செய்யறார், யாழல் அன்சார் அப்படின்றாரு, அன்சாரிகள் எல்லாரும் வாங்க என்றார். உடனே இவர் யாழல் முஹாஜிரின், முஹாஜிர்கள் எல்லாம் வாங்க என்றார். எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. எல்லாரும் ஒன்று கூடி என்ன பேசுவாங்க, அன்சாரி தவறா முஹாஜிர் தவறா என்று பேசுவாங்களா? அது ஒரு 50% தான் அப்படி பேசுவார்கள். அழைத்தவர்களுக்கு சார்பானவர்கள் கூடினால் அப்படி நடக்காது. அடிச்சு போட்டு தான் மற்ற வேலையை நினைப்பாங்க, அடிச்சு போட்டு தான் மற்ற வேலையை நினைப்பார்கள். அது இயற்கையான உண்டு, அது இயற்கையான. கொள்கையில் உறுதியான சகோதரர்கள் கூட இப்படி சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், தம்பிக்கு கை வச்சா அதில் சரிப்பிள்ளையில நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லுவார்கள். கை வச்சோம்னா அடிச்சுட்டு தான் மற்ற வேலை அப்படி என்று பார்க்கின்றவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இயற்கையாக மனிதன் உள்ள குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, மா ஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா தஊஹா ஃபஇன்னஹா முன்தினா. இது என்ன ஜாகிலிய காலத்துல கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு கொள்றீங்க, ஜாகிலிய காலத்தில் அழைத்து கொண்டதை போன்று அழைக்கிறீர்கள், இது போன்று அழைக்க வேண்டாம், இது நாட்டம் பிடித்த ஜாகிலிய கால அழைப்பு, விட்டு விடுங்கள். காரணம் முஹாஜிர் என்ற அன்சார் என்ற பெயர் இருக்க போய் தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும், இன்றையிலிருந்து முஹாஜிர் அன்சார் என்று யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும். சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர் என்ற பெயருக்காக, அன்சார் என்ற பெயருக்காக இயக்க வெறி உண்டாவதை நபி அவர்கள் தடை செய்கிறார்கள். அந்த இயக்க வெறி உண்டாவதை நபி அவர்கள் தடை செய்கிறார்கள். அப்படி இஸ்லாம் சூட்டிய ஒரு பெயரை வைத்துக் கொண்டு ஒரு விஷயத்திற்கு சண்டை பிடித்தால், அதற்கு வம்புபட்டு கொண்டால் அதுவும் ஜாகிலியத் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரம் இங்கே இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் வந்த சண்டை கொள்கை பிரச்சனை அல்ல, அவுசுக்கும் ஹஸ்ரஜுக்கும் வந்த சண்டை கொள்கை பிரச்சனை அல்ல, ரெண்டு உலக பிரச்சனைகள். எதற்காக சண்டை வந்தது என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும்,
நமது பெயருக்காக ஒரு சண்டை வருகிறதா, நமது கொள்கைக்காக ஒரு சண்டை வருகிறதா, இது பார்க்க வேண்டும். இரண்டு விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒன்று, பெயர்களை வைத்துக் கொள்வதை, அடையாளப்படுத்திக் கொள்வதை, சூட்டிக் கொள்வதை, அதில் ஒரு யூனிஃபார்மாக இயங்குவதை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யவில்லை? தடை செய்யவில்லை. இஸ்லாம் தடை செய்யவில்லை. அதே நேரத்தில் அந்த பெயர்களை வைத்து லோகாயுத ரீதியான பிரச்சனைகள் வரும் என்றால், அதற்காக வேண்டி வக்காலத்து வாங்கி சண்டை பிடிக்கின்ற நிலை வரும் என்றால், அது எவ்வளவு பெரிய உயர்ந்த சண்டையாக இருந்தாலும் ஜாகிலியத் அவைகள் ஜாகிலியத் என்பதில் சந்தேகம் இல்லை. இது புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், கொள்கை அடிப்படையாக வைத்து ஒரு சண்டை வரும் என்றால், குர்ஆன் சுன்னா என்கின்ற அடிப்படையாக வைத்து இந்த ஒரு கொள்கைக்காக சண்டை வரும் என்றால், சண்டை என்றால் பிரச்சனை வரும் என்றால், இஸ்லாம் அந்த இடத்தில் என்ன சொல்கிறது, அதை எப்படி அணுக சொல்கிறது, அதை சிலர் பொதுவாக விட்டு விடுகிறார்கள். கொள்கைக்காக சண்டை பிடிக்கலாம், கொள்கைக்காக பிளவுபடலாம். அது என்ன பிளவுபடுவதென்றால் என்ன, அது எந்த இடம், எந்த அளவில் நாம் பிளவுபடலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது மிக முக்கியமான ஒரு இடம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலங்களில் சில மார்க்க விஷயங்களுக்காக கை வைக்கின்ற அளவில் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. மார்க்க விஷயங்களுக்காக கை வைக்கின்ற அளவில் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. அந்த நிலைகளின் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தி சொன்ன வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். பிளவுபட வேண்டாம், சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம், முரண்பட்டு கொள்ள வேண்டாம், தீர்ப்பையும் சொல்லுவார்கள். இதான் சரி என்பார்கள், இதான் பிழை என்பார்கள், முரண்பட்டு கொள்ள வேண்டாம் என்பதையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகின்ற நிறைய செய்திகளை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல, நிறைய நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பை பாருங்கள். நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி, எதிர்காலத்தில் வரக்கூடிய இயக்க பிளவுகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கொள்கை பிரிவுகளை பற்றி நபியர்கள் சொல்லுகிறார்கள். இயக்கத்துக்குள் சிக்காமல் ஒருவன் இஸ்லாத்தை எப்படி நிலைநாட்டுவது என்பதை பற்றி சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதையும் நான் மேற்சொன்ன அடிப்படைகளோடு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இயக்க வெறிக்குள் சிக்காமல் எப்படி மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவது. நபி அவர்களிடத்தில் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், மக்கள் எல்லோரும் நபி அவர்களிடத்தில் நல்ல விடயங்களை பற்றி விசாரிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். வ குன்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர் மகாஃபத அய்யுத்ரிகனி. வழங்கிட்டா அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் நலவை பத்தி கேட்பாங்க, நான் தீய விஷயங்களை பற்றியே கேள்வி கேட்பேன், நான் அறியாமல் அதில் விழுந்து விடாமல் இருப்பதற்கு. நான் அறியாமல் விழுந்து விட்டேன்டா, அதுக்காக வேண்டி கேட்பேன். ஒரு நாள் ஃபித்னாக்களை பற்றி கேட்டேன், என் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற ஃபித்னாக்களை பற்றி கேட்டேன். பெரிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம் உட்பட மற்ற 4 கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதிலே பல வார்த்தை வித்தியாசங்களோடு வருகின்ற செய்தியை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அதிலே அதாவது நீண்ட தொடருக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம் மன் அஜாபஹும், அதாவது நரகத்தின் எல்லைகளில் சில அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள், யார் அவரது அழைப்புகளுக்கு பதில் சொல்லுகிறார்களோ கதஃபு ஃபீஹா, நரகத்திலே வீசி விடுவார்கள். அவங்களோட தவ்வா என்ன தெரியுமா? நரக எல்லைகளில் இருந்து மக்களை அழைப்பது, பிரச்சாரம் செய்வது. அவர்கள் தாயிகளாக இருப்பார்கள். இந்த தாயிகளை வழங்க கூடாது. துஆத் என்ற அரபிட வார்த்தை இருக்குதானே, அழைப்பாளர்கள் காவிர்களிலும் இருக்கலாம், முஸ்லிம் போர்வை போர்த்திய சல்மான் ருஷ்டி போன்றவர்களாகவும் இருக்கலாம், கொள்கையில் வழிகட்ட தலைவர்களையும் அது குறிக்கலாம். நபி அவர்கள் அதை சொல்லவில்லை, அதை தேடுவதால் எமக்கு பயணம் இல்லை, சொன்னது அவ்வளவுதான். துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம், நரகத்தின் வாசல்களில் அந்த அழைப்பாளர்கள் இருப்பார்கள். மன் அஜாபஹும் கதஃபு ஃபீஹா, யாரெல்லாம் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லுகின்றார்களோ அவர்களை அவர்கள் நரகத்தில் வீசி விடுவார்கள், அவர்களை அவர்கள் நரகத்தில் வீசி விடுவார்கள். அப்ப நரகத்துக்கு அவங்க அழைப்பார்கள். யாராவது நரகத்துக்கு அழைக்கிறேன்னு தெரிஞ்சு நரகத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. அப்படின்னா அவங்க நரகத்துக்கு அழைக்கிறாங்கன்னு தெரியாது, அவர்கள் போவார்கள், நரகத்தில் வீசி விடுவார்கள். உடனே ஹுதைஃபத் இப்னுல் யமான் கேட்கிறாரு, சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா வ யதகல்லமூன பி அல்சினத்தினா, அவர்கள் எமது தோளிலிருந்து உருவாகுவார்கள், எமது நாவுகளை கொன்று பேசுவார்கள். எல்லாரும் மனுஷ தோளில் தான் உருவாகிறது, எல்லாரும் நாக்கால தான் பேசுறது. விளங்கிட்டா? அப்ப நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லிம்களாக இருப்பார்கள், எங்களோடு உள்ளவர்கள், முனாபிக்குகளாக இணைந்தவர்களும் அல்ல. விளங்கிட்ட? ஹும் மின் ஜில்தத்தினா,
எங்களிலிருந்து தோன்றுவார்கள். வயதகல்லமூன பி அல்சினத்தினா, எங்களது நாவுகளை கொண்டு பேசுவார்கள், இஸ்லாத்தை தான் பேசுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அப்ப நபி அவர்கள்ட்ட கேட்கிறார் ஹுதைபத்துல் மன், எங்களுக்கு ஃபமா தஅமுருனா ஃபமாதா தஅமுருனா, எங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறீர்கள், இன் அத்ரக்துஹும், நான் அவர்களது காலத்தை அடைந்தால், நான் அவர்களது காலத்தை அடைந்தால் என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், எந்த ஹதீஸ பிரிவு இல்லாம போகணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே ஹதீஸை வச்சு ஒரு பிரிவை உண்டாக்கினான். விளங்கிட்டா? தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் அவர்களது தலைவர்களையும் அவரது தலைவரையும் சார்ந்து நில்லுங்கள், அங்கே நின்றுங்க. போயிடும் அங்கே. தல்சம் என்றது என்ன தெரியுமா? புதுசா உருவாக்கி நீங்க தலைவராகி மக்களை கூப்பிடுங்கன்றது அல்ல. தல்சம் இருந்த மாதிரியே எழுந்திருங்க. லுசூம் என்ற என்ன தெரியுமா? தொடர்ந்து அப்படியே எழுந்திருங்க, போயிடவானா. தல்சமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற மொழிபெயர்க்காம முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் அதை சார்ந்து நில்லுங்க, அவருடைய தலைவரையும் சார்ந்து நில்லுங்க, போயிடவானான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் இஸ்லாம் எந்த வழியில் அப்படி வந்து மெஜாரிட்டி அப்படி போய்கின்றிருக்குதோ அதே லெவல்ல நீங்க நின்றுங்க. பிரேக் ஆகாம என்ன செய்யுங்க, டிவைட் ஆகாம அப்படியே நின்றுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அது என்னன்னு பின்னால விளங்கப்படுத்துறேன். உடனே அவர் திருப்பி கேட்கிறார், ஃபஇல்லம் தகுன் லஹும் ஜமாஅ வலா இமாம், அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இல்லை என்றால், அப்படின்னா என்ன, முஸ்லிம்கள் ஒரு கூட்டமாக இல்லை. இதுதான் இப்ப எங்களுடைய காலம். ஃபஇல்லம் தகுன் லஹும் ஜமாஅ, அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு ஜமாஅத் இல்லை. அவங்க முஸ்லிம்கள் தான், அவர்கள் முஸ்லிம்கள், ஆனால் ஒரு ஜமாஅத் இல்லை. வலா இமாம், அவர்களுக்கு ஒரு இமாமும் இல்லை. என்ன செய்யறது? உதைவா கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அளவுக்கு தான் வழங்கப்படுத்தலாம்னு சொல்லி நிப்பட்டிடுவோம். ஆனாட்டா அவர் திருப்பி 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 என்ன செய்யறாரு, கேட்டுக்கண்டே வராரு. ரபி அவர்கள் வழி சொல்லிக்கண்டே வராங்க. அப்ப இல்லம் தகுன் லஹும் ஜமாஅ வலா இமாம், அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு ஜமாஅத் இல்லை. அப்படின்னா என்ன, ஒரு இயக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல நினைக்க கூடாது. முஸ்லிம்கள் ஒரு ஜமாஅத்தாக இல்லை, அவங்க ஒரு ஜமாஅத்தாக இல்லை என்று சொன்னா அடுத்து எப்படிப்பாங்க, பல ஜமாஅத்துக்களாக இருப்பார்கள், பல கொள்கைகளாக இருப்பார்கள். அதில் கொள்கைகளால் இயக்கமானவர்களும் இருப்பார்கள், இயக்கங்களால் கொள்கையானவர்களும் இருப்பார்கள். வசனத்தை நீங்க விளங்கிங்க. எப்படி? கொள்கைகளால் இயக்கங்களானவர்களும் இருப்பார்கள், இயக்கங்களால் கொள்கைகளானவர்களும் இருப்பார்கள். நான் இங்கே பேச விரும்புகின்ற தலைப்பு, விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைப்பு இயக்கங்களால் கொள்கைகளானவர்களை பற்றித்தான். கொள்கைகளால் இயக்கங்களானால் நம்ம கொள்கை எதிர்ப்போம், இயக்கமாக இருந்தாலும் இல்லாட்டி. கொள்கை பிழைனா குர்ஆன் ஹதீஸ்ல திட்ட தெளிவா என்ன செஞ்சிரும், லைன் போட்டு விளங்கிரும். அதை எதிர்த்து விடுவோம். அது இயக்கமாக இருந்தாலும் இயக்கமாக இல்லாது விட்டாலும், ஒருவர் வாயால் வந்தாலும் ஒரு கூட்டத்தின் வாயால் வந்தாலும், ஆனால் இயக்கத்தால் கொள்கையானவர்கள் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஃபஇல்லம் தகுன் லஹும் ஜமாஅ வலா இமாம், அவர்கள் ஒரு கூட்டமைப்பும் இல்லை, ஒரு இமாமும் இல்லை, அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்று ஹுதைபா சொல்லவில்லை. ஆனா எப்படி விளங்குது, அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இல்லை, அவர்களுக்கு ஒரு தலைவர் இல்லை, என்ன செய்வது? அப்படின்னு அவர்கள் பல கூட்டமைப்பாக இருப்பார்கள், பல தலைவர்கள் இருப்பார்கள், பல தலைவர்கள் இருப்பார்கள், என்ன செய்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க பாருமா, நீங்க பாருங்க, அந்த ஜமாத்துக்களிலேயே அக்ரபஹும் இலல் ஹக், எதெல்லாம் ஹக்குக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த ஜமாத்தோடு போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அந்த அனைத்து பிரிவுகளையும் விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அந்த அனைத்து பிரிவுகளை விட்டும் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பிரிவில் சேர வேண்டிய ஒரு நிலை வரும் என்றால், நீ மரத்தின் வேரை கடித்து கொண்டு மரணிப்பது சிறந்தது, அவர்களுக்கு பதில் சொல்லுவதை விட. அவர்களுக்கு பதில் சொல்லுவதை விட வலவ் அன் தமூத வ அன்த ஆதுன் பிஜித்இ ஷஜரா கைருன் லக மின் அன் துஜீபஹும், நீ அவர்களோடு போய் சேருவதை விட மரத்தின் வேரை கடித்து கொண்டு மரணிப்பது உங்களுக்கு சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை வச்சு என்ன விளங்கணும்? நபி அவர்கள் எல்லா இயக்க பெயர்களையும் தடை செய்து விட்டார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரை மட்டும் அனுமதித்தார்கள் என்று யாராவது விளங்கினால் அதை போன்ற ஒரு முறைகெட்ட விளக்கம் உலகத்தில் இல்லை. அதுல என்ன விளங்கணும் தெரியுமா? நபி அவர்கள்
எந்த கொள்கை வழிகேடையும் நபி அவர்கள் விட்டு சென்ற காலத்தில் இருந்த போக்கிலிருந்து பிரிந்து போகின்ற எந்த செக்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிப்பது இல்லை என்பதோட அர்த்தம். அதோட சுருக்கமான அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த இடத்தில் நன்றாக நீங்கள் அமைந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இடம் என்ன தெரியுமா? இயக்கங்களை வைத்து இஸ்லாம் அடையாளப்படுத்துவதில்லை, பெயர்களை வைத்து இஸ்லாத்தை அடையாளப்படுத்துவதில்லை. அப்படி என்றால் இந்த உலகத்தில் வழிதவறாக தோன்றிய எல்லா இயக்கங்களும் நல்ல பெயர்களை தான் சூட்டிக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு இயக்கமும் வழிகட்ட இயக்கம் ஜமாஅத்து தலாலான் எங்கேயாவது ஒரு இயக்கம் இருக்குதா? அப்படி ஒரு இயக்கம் இல்லை. ஜமாஅத்து தலாலான் ஒரு இயக்கம் இல்லை. அதே போல என்னது ஜமாஅத்து அஹ்லின் நார் என்ற எங்கேயா இயக்கம் இருக்குதா? அஸ்ஹாபுன் நார் எங்கேயா? இல்ல. எல்லாம் அஸ்ஹாபுல் ஜன்னா, ஹிஸ்புல்லா, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்படித்தான் பெயர்கள் இருக்கின்றன. எனவே பெயர்களை வைத்து நல்ல கொள்கை கெட்ட கொள்கை அடையாளப்படுத்துவதில்லை. நபி அவர்கள் நல்ல கொள்கை கெட்ட கொள்கை என்று அடையாளப்படுத்துவதற்கு அந்த உபதேசத்தை சொல்லவும் இல்லை. நல்ல கொள்கையா கெட்ட கொள்கையா திட்ட தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு செய்தி எங்களுக்கு தந்திருக்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸ். அதை பார்த்து நல்ல கொள்கை கெட்ட கொள்கை அறிந்து கொள்ளலாம். இங்கே சொல்ல வந்தது அதல்ல. இயக்கம் என்ற அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஆசை இஸ்லாமிய கவர்மெண்ட்டை பெறட்டும், இஸ்லாமிய கவர்மெண்ட்டை கீழே போடும். விளங்கிட்டா? இஸ்லாமிய தலைவர் ஒருவர் இருப்பார், அவர் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு, தனிய சாராயம் குடிப்பாரு, நல்ல முறையில் நேர்மையாக இருப்பார், வீட்டுக்குள்ள விபச்சாரம் செய்வாரு, ஹராம், மார்க்கம் தடை செய்த விஷயம், தண்டனை கொடுக்க வேண்டியவனே தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய நிலைக்கு ஆகுவான். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு எதிராக கிளம்ப வேண்டாம், அவர்களுக்கு எதிராக கிளம்ப வேண்டாம். அதாவது எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா தரவு ஃபீஹி குஃப்ரன் பவாஹன் லகும் ஃபீஹி மினல்லாஹி புர்ஹான். ரெண்டு விஷயம் சொல்றாங்க. அவரில் திட்டத் தெளிவான குஃப்ரை நீங்கள் காண வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியான ஒரு ஆதாரம் அதற்கு இருக்க வேண்டும். விளக்கமெல்லாம் சொல்லி குஃப்ரு கொண்டு போய் சேர்க்க கூடாது, விளக்கமெல்லாம் சொல்லி குஃப்ரு கொண்டு போய் சேர்க்க கூடாது. குஃபுர் இதான் இஸ்லாமே, இதுக்கு மாத்தமா இந்த குஃபுர் என்று சொல்ற லெவல்ல ஆதாரம் இருக்கணும். அப்படி இருந்தால் அவருக்கு எதிராக கிளம்பலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனாலும் முதலாக நபி அவர்கள் எச்சரித்த அதை மீறியவர்கள் ஹவாரிஜிகள். ஆட்சிக்கு எதிராக ஒரு சின்ன காரணத்தை காட்டி இயக்கமானார்கள். முதல் இயக்கம் இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்த முதல் இயக்கம் ஷியாக்களுக்கு முன், தசையோக்கு முன் தோன்றிய முதல் இயக்கம் சகோதரர்களே. அதை காரணம் காட்டி என்ன செய்தார்கள்? பிரிந்தார்கள். தசையு என்பது அலி ரலியல்லாஹுவுக்கு சார்பாக இருந்த அந்த போக்கு என்பது இயக்கமாக அமைந்திருக்கவில்லை, கொள்கை இருந்தது அலி ரலியல்லாஹுவுக்கு சார்பாக. இயக்கம் என்று முதலாக ஹவாரிஜிகள் ஹரூரா என்ற பகுதியில் ஒதுங்கி தலைவராக்கி பாங்கு சொல்லி ஜமாத்து நடத்தி மற்றவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற தீர்ப்பு கொடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்க ஆரம்பிச்சது? மெயினான அம்சம் அவர்கள் ஹவாரிஜிகள் என்று பிரிஞ்சு போய் இஸ்லாத்தை அவர்கள் அணுகிய முறை தவறு இயக்கமாக மாறினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சுருக்க விளக்கத்தை நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் ஒன்று தவறு ஒன்று சரி என்பதற்கு, ஒரு இயக்கம் தவறு ஒரு இயக்கத்துடைய போக்கு பிழை என்பதற்கு குர்ஆன் சுன்னா போதுமானது. அதல்ல நபியவர்கள் இங்கே சொல்ல வந்த விஷயம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய பொதுப்படையான போக்கை சீர்குலைக்கின்ற அமைப்பில் வேறு நோக்கங்களால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய சகோதரத்துவத்துடைய அந்த மைய கருவை கலைக்கின்ற அமைப்பில் வேறு சிந்தனைகளால் இயக்கங்கள் உருவாகும் என்றால் அது இஸ்லாமிய ஆட்சி காலத்திலாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலத்திலாக இருந்தாலும் சரி, அவைகளை நபியவர்கள் தடை செய்கிறார்கள், வழிகேடு என்கிறார்கள், ஜாகிலியத் என்கிறார்கள். அவர்களிடத்தில் வழிகேடு இல்லாது விட்டாலும் இப்படியான இயக்கம் ஒன்றே போதும் அவர்கள் வழிகேடு என்பதற்கு. ஹவாரிஜிகளிடத்தில் பார்த்தால் சிறுக்கு இருக்காது, தாயத்து இருக்காது, தட்டு இருக்காது, தகடு இருக்காது, குர்ஆன் சுன்னா மார்க்கம் என்பதை தவிர வேறொரு மூலாதாரம் இருக்காது. என்ன பிரச்சனை தெரியுமா? அவர்கள் இயக்கமாக பிரிந்து இயக்கத்துக்காக எடுத்த கொள்கைகள். விளங்கிட்டா? அவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இயக்கத்திற்காக எடுத்த கொள்கைகள். வேற என்ன பிரச்சனை அவங்கள்ட்ட? எந்த பிரச்சனையும் இல்லை. இயக்கத்துக்காக எடுத்த கொள்கைகள் தான் பிற்காலத்தில் டெவலப் ஆகி வேற எங்கே போய் முடிஞ்சது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சுருக்க விளக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான இயக்க வெறியிலிருந்தும் நம்மளை வெளியேற்றி தூய இஸ்லாத்தை சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மாக்கியல் புரிவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் மேற்சொன்ன தலைப்பு ஒரு 60% தான் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், பொதுவாக சிக்கலான பகுதிகள் தான் வழிகேடுகள் தோன்றுவதற்கான காரணம். எனவே அதை 15 நிமிஷத்தில் யாராவது விளங்கப்படுத்தலாம் என்று சொன்னால் அது இறைவனுடைய வகையை தவிர வேற ஆளுக்கும் விளங்கப்படுத்த முடியாது. அந்த அறிமுகத்தை மனதில் வைத்துக்கொண்டு இயக்கம் என்பதற்கான கொள்கைகள், கொள்கைகள் என்பதற்கான இயக்கங்கள். கொள்கைக்காக ஒரு இயக்கம் உருவாகிறது, நிச்சயமாக அது வழிகேடான இயக்கமாக தான் இருக்கும். ஏன்னா இஸ்லாம் தூய்மையாக எப்பயும் உருவாக தேவையில்லை. இஸ்லாம் தூய்மையாக எப்பொழுதும் இருந்து கொண்டுக்கும் உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. அடையாள பெயர்கள் வேண்டுமென்றால் தோன்றலாம். 13 வருடங்களாக முஸ்லிம்களாக இருந்தவர்கள் 14வது வருடம் முஹாஜிர்களாக மாறி இருக்கலாம். 13 வருடங்களாக முஸ்லிம்களாக இருந்தவர்கள் 14வது வருடம் அன்சாரிகளாக மாறி இருக்கலாம். சூழல்கள், பிரச்சனைகள் காரணமாக. இது ஒரு புது இயக்கம் அல்ல, புது பெயர். அது ஒரு புது பெயர். ஆனால் திடீரென இந்த 13 வருஷமும் இல்லாத ஒரு கொள்கைக்காக முஹாஜிர் என்ற ஒரு பெயர் வந்திருந்தால், இந்த 13 வருஷம் இல்லாத ஒரு நிலைக்காக அன்சாரிகள் என்ற பெயர் வந்திருந்தால், அது வழிகேடு. எங்களுக்கு ஈஸியா குர்ஆன் சொன்னாலும் என்ன செஞ்சிருவோம், அதை நாங்கள் நிரூபித்து விடலாம். அதுவல்ல இங்கே பிரச்சனை. ஒரு விஷயத்திற்காக, ஒரு உள்நோக்கத்திற்காக, ஒரு ஆசைக்காக, ஒரு தலைமைத்துவத்திற்காக, ஒரு விளம்பரத்திற்காக இயக்கங்கள் உருவாகின்றமை நம்மளுக்கு தெரியாமல். ஷைத்தான் ஒரு பொது எதிரி. ஷைத்தான் ஒரு பொது எதிரி. நம்மளுக்கு தெரியாமலேயே தவ்வா என்கின்ற முகத்துடன் அல்லது தவ்வா என்கின்ற அடையாளத்துடன், மார்க்கம் என்கின்ற நல்ல நோக்கத்துடன் ஷைத்தான் எங்களை அணுகலாம். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷைத்தான் கொடுத்த வாக்குறுதி 2 சொர்க்கத்தில் நிலையாக இருப்பது, மலக்காக மாறுவது. நல்ல வாக்குறுதிகள். என்ன வாக்குறுதி? நிலையாக இருப்பதும் மலக்காக மாறுவதும். இப்படி ஒரு வாக்குறுதி ஷைத்தான் கொடுக்கிறார். அதை நம்பித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழிகட்டு போனார். அல்லாஹ் தஆலா சொல்ற கவா, கவா என்பது இருக்குது வழிகேடு. ரிவாயத், ரிவாயத் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வழிகட்டார் என்றான். அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம், ஒரு ஆசை தூண்டல். இதே போன்றுதான் தஅவா என்ற பெயரில் இப்படி வரலாம். நீங்க நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திறந்து உடைத்து, மனம் திறந்து சிந்தித்து பாருங்கள். இமாம் புகாரி அவர்கள் தொகுத்த சஹீஹுல் புகாரி, பிரிண்ட் இல்லை, பிரஸ் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, பாதுகாப்பதற்கான எந்த இடமும் இல்லை. கையெழுத்தால் வர்ராக்குகளை கொண்டு, நாசிகுகளை கொண்டு எழுதி பாதுகாத்து வச்சுக்கிறாரு. அதை வச்சு ஒரு மாணவர் எழுதுவார், அதை வச்சு இன்னொரு மாணவர் எழுதுவார், அவரது காலத்தில் ஒரு 40-50 பேர் எழுதுவார். இப்படித்தான் சஹீஹுல் புகாரி 1200 வருஷமா கொண்டு வந்து அல்லாஹ் எங்கள்கிட்ட சேர்த்தான். எழுத்து மை அவர்கள் பயன்படுத்தியது, விளக்கின்மை, இவைகளெல்லாம் பார்த்தால் இஹ்லாஸ் என்ற ஒரு கூலியுடைய பரக்கத் இல்லாமல் இந்த இடத்திற்கு அவைகள் கொண்டு வந்து சேர்ந்திருக்க முடியாது. நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? போன மாசம் அடிச்ச ஹேண்ட்பில் இந்த மாசம் கம்ப்யூட்டர்ல இல்ல, போமேட் ஆயிரு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஹேண்ட்பில் புகாரி அல்ல, ஒரு ஹேண்ட்பில் என்ன செய்யாது, அது நிக்காது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? நம்மளிடத்தில் அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, விளம்பரப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. விளம்பரம் முடிஞ்சாச்சு, அது போயிடும். அது என்ன செஞ்சிடும்? போய்விடும். எதையாவது நாளை ஒரு விளம்பரத்துக்கு தேவைப்படும் என்றால் அது மட்டும் நம்மகிட்ட சேவாகி இருக்கும், அது மட்டும் நம்மளிடத்தில் சேவாகி இருக்கும். மசூராக்கள் நீங்கள் பாருங்கள் பாப்பா, ஒரு ஹேண்ட்பில் அடிக்கிறதுக்கு மசூராக்கு நீங்க குந்துங்க, எப்படி நடக்கும்? இதெல்லாம் நல்ல சகோதரர்கள், நல்ல நோக்கம், நல்ல விளைவுக்காக கூடுகின்ற சகோதரர்கள்ட்ட மசூரால சைத்தான வந்து குந்திடுறான். அவனும் ஒரு மசூரா. என்ன விஷயத்தை போட்டு அடிக்க என்ன நடக்கணும்? கொள்கை பற்றி ஒரு விளக்கம். என்ன நடக்கணும்? அவர் மௌலைக்கு பொறுப்பது. அது அவர் என்ன நடக்கணும் பார்த்துக்கலட்டு. நம்மட முடிவு என்னன்னா, போர்டர் எப்படி வாரது? எப்படி போர்டர் எந்த சோப்புல போடுறதா, பச்சையில போடுறதா? அதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுக்கலாம், 10 நிமிஷம் எடுக்கலாம். இன்றைக்கு போர்டர் பத்தி முடிவில்லை, நாளைக்கு போர்டர், நாளைக்கு போர்டரை பத்தி. அது என்னதுல அடிக்கிறது, எப்படி அடிக்க? அன்புள்ள சகோதரர்களே, முறையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திற்காக இதற்கு ஒரு நேரம் செலவழிப்பது தவறல்ல. ஆனால் எதற்காக வேண்டி அதை நாங்கள் செய்கிறோமோ அதை விட இந்த வடிவங்களுக்கும் துணைகளுக்கும் இந்த மீடியா மீடியமுக்கும் நாங்கள் கொடுக்கின்ற இந்த முயற்சி இருக்கிறது, கரிசனை இருக்கிறது. எங்களிடத்தில் இஹ்லாஸை அகற்றி விட்டதை நீங்கள் பார்க்கலாம். இஹ்லாஸை அகற்றி விட்டதை நீங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு என்றால் சில இடங்களில் பயான் கேட்பதை விட பயானை கொண்டு போய் சேர்ப்பதில் ஆர்வம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம்.
அதை பத்தி ஹதீஸ்களை பத்தி எந்த ஹேண்டில் பண்ணிக்கொள்வதில்லை. நபி அவர்கள் ஜும்மாவிலே அதாவது என்னது அந்த கற்களோடு விளையாடினால் கூட அவருடைய ஜும்மா பாழாகிவிடும் என்கின்ற அளவில் சொன்னார்களே, அதை பற்றி கொஞ்சம் தேடுவோம் என்று நினைப்பதில்லை. நினைத்து பாருங்கள், ஒரு பயானுக்காக நாங்கள் கேமரா ஏற்பாடு செய்கிறோம், வச்சுட்டோம், இருந்துட்டோம், முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஓஃபாகினாலும் சரி கிட்ட போகக்கூடாது. அது என்ன நடந்தாலும் சரி, நம்மளுக்கு முக்கியம் நாளை மறுமையுடைய நன்மை. ஜும்மா பாழாக கூடாது என்பதுதான் இஸ்லாம் அனுமதிக்கின்ற ஒரு இடம். செக்யூரிட்டி என்ற இடத்தில் மட்டும் இஸ்லாம் என்ன செய்யும், ஒரு சலுகை வழங்கி எந்த இடத்திலையும் பாதுகாப்புக்கு. பாதுகாப்பு அல்ல இது சப்ஜெக்ட், இது களவு போற சப்ஜெக்ட் அல்ல, பாதுகாப்புக்குரிய விஷயம் அல்ல, ஆயுதங்களோடு சம்பந்தப்பட்டதல்ல. ஒரு பெருநாள் திடலில் ஒன்று கூடி பாருங்கள், பயான் போயிட்டு இருக்கும், ஃபங்க்ஷன் மாதிரி கேமரா, எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கேமராவது வேலை செய்யும். ஹேண்ட்போன் போட்டோ அடிக்கிற ஒவ்வொரு போஸ்ட்ல அப்படி இப்படி என்ன செய்யும் நடக்கும். மீடியாவால வந்துருவாங்க, ஜும்மாவை கொஞ்சம் நீட்டுங்கன்றாங்க, இந்த பயானை கொஞ்சம் என்ன செய்யுங்க, பெருநாள் கொத்துபாவை கொஞ்சம் நீட்டுங்க, மீடியாவால வர. அப்ப என்ன நடக்கு சொல்லுங்க பாப்போம். மனம் திறந்து சொல்கிறேன், இது விளம்பரம் இல்லாமல் வேறொன்றும் இல்லை. நாங்க முதலாவது விளங்கணும், மார்க்க கடமையை கொண்டு போய் சேர்ப்பதை விட முதல் கடமை என்ன தெரியுமா, நாங்க சொர்க்கம் போறது. நாங்க சொர்க்கம் போற இறைவனுடைய மார்க்கத்தை நமது சக்திக்கு உட்படத்தான் இஸ்லாம் செய்ய சொல்கிறது. மார்க்கத்தை எல்லாம் தாண்டி, எல்லைகளை தாண்டி நம்ம அதெல்லாம் உடைச்சிக்கண்டு மக்களுக்கு தௌவா செய்கிறோம் என்ற பேரில் சுன்னத்து தொழுகை இழந்து எல்லாம் இழந்து நம்முடைய எல்லா ஜும்மாவை இழந்து செய்ய சொல்லவில்லை. மறுமை நாளில் சில வேளை எங்கள் மூலம் பலர் சொர்க்கம் போய் நாம் நரகம் போகலாம். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், எங்களால் மார்க்கம் வளர்கிறது என்பதை வைத்து நாங்கள் ஏமாந்து விடக் கூடாது. இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். கெட்ட மனிதர்களை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கெட்ட மனிதர்களை கொண்டும் இந்த தீனை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். நம்மளால் தீன் உறுதியாகிறது என்பதனால் நாங்கள் நல்லவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இது எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து நான் மனதளவில் சொல்லிக் கொண்ட ஒரு உபதேசம். புரிந்து கொள்ள வேண்டும், விளம்பர மோகம் இன்று வளர்ந்து கொண்டே வருகிறது. சரியான விளம்பரம் எந்த அளவுக்கு இது இயக்கங்களில் தாக்கம் அளிக்கிறது என்றால், சரியான கொள்கை, சரியான இயக்கம், மார்க்கத்துக்காக பாடுபடுகின்றோம், ஆனால் விளம்பரம் என்கின்ற பகுதிதான் கூடுதலாக தௌவா சென்றடைய வேண்டும் என்பதற்கான விளம்பரங்களை தாண்டி கூடுதலாக போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆகிவிட்டது தெரியுமா? எங்கட சகோதரர், எங்கட சகோதரர் அப்படின்னா என்ன, முஸ்லிம் சகோதரர் தான் இஸ்லாம் சொல்ற விளக்கம். ஆனா இயக்க சகோதரர்கள் அதெல்லாம் விளக்கம். எங்கட சகோதரர்னா நம்ம 50 பேர்ல ஒரு ஆள், எங்கட 50 பேர்ல ஒரு ஆள். எங்கட சகோதரருக்கு ஜகாத் அப்படின்னா முஸ்லிம்களுக்கு அல்ல, எங்கட இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு சாத். கலெக்ட் பண்றது எல்லார்ட்டையும், கலெக்ட் பண்றது யார்கிட்ட, எல்லோரிடத்திலும் கலெக்ட் பண்ணுவோம். கொடுப்பது யார்கிட்ட, நம்முடைய இயக்கத்துக்காக பாடுபடுகின்றவர். இயக்கத்துக்காக பாடுபடுறேன்னா அர்த்தம் என்ன, இஸ்லாத்துக்காக பாடுபடுறவன் அர்த்தம். எனவே அவருக்கு தான் முதலாவது. ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயக்கமாக நாம் ஆகின்ற பொழுது இஸ்லாத்தை சொல்லுகின்ற நோக்கத்திற்காக அல்லாஹ் அந்த இயக்கத்தை அங்கீகரிப்பான். ஆனால் ஒரு காலமும் ஒரு தனி இயக்கத்தால் முழு இஸ்லாத்தையும் பிரதிபலிக்க முடியாது. 100க்கு 100% உண்மை அது. ஒரு காலத்திலும் ஒரு தனி இயக்கத்தால் முழு இஸ்லாத்தையும் பிரதிபலிக்க முடியாது. ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக சொல்லலாம், இஸ்லாம் என்பது விரிந்தது, கொள்கையை கொண்டு போவதற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக ஒரு இயக்கமே தவிர நாம் தான் இஸ்லாமியர்கள் என்பது அர்த்தம் அல்ல. நாங்கள் ஒரு கொள்கையை பிரதிபலிப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களில் ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதற்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கிறோம். தவறு இல்லாம போன பின்னால இயக்கத்தை விட மாட்டோம்னா தவறை நம்மளே உண்டாக்குவோம். ஏன் அந்த இயக்கம் நிக்கணும்டா, அந்த இயக்கம் நிக்கணும்னா என்ன செய்வோம், தவறை நாம் உண்டாக்குவோம். எனவே சகோதரர்களே, இறைவன் சூட்டிய பெயர்கள் மாற்றுதான் நிரந்தரமானவைகள், நாம் சூட்டிய பெயர்கள் தற்காலிகமானவைகள். இன்ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைதுமுஹா, நீங்களாக சூட்டிக் கொண்ட பெயர்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு எந்த ஆதாரங்களையும் இறக்கவில்லை என்று லாத்து உஸ்ஸா மனாத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான். பெயர்களுக்கு ஆதாரங்கள் இல்லை என்று சொல்கிறான். மனதளவில் எடுத்துக்கொண்டு பாருங்கள் சகோதரர்களே, எந்த நிலைமை நம்மளுக்கு வருகிறது தெரியுமா? எல்லோரிடத்திலும் ஜக்காத்தை கலெக்ட் பண்ணுகிறார்கள், இயக்க சகோதரர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு இன்னும் ஆகிவிட்டது தெரியுமா? குர்ஆனையும் சுன்னாவையும் பயன்படுத்தி நாங்கள் செய்கின்ற நல்ல நோக்கத்திற்காக, மக்களுடைய ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கங்களால் தான் அந்த சகோதரர்கள் செயல்படுகிறார்கள். சைத்தான் ஒரு இடத்துல திசை திருப்புகிறான்.
சைத்தான் ஒரு இடத்தில் திசை திருப்புகிறான். நபி அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய பட்டியல்ல மக்களிடத்தில் பேணுதலின் காரணமாக கெஞ்சி கேட்க மாட்டார்கள், அவருக்கு கொண்டு போய் சேருங்கன்றாங்க. ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு ஓலை வீட்டுல ஒரு ஏழை கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். நாங்க எங்கட நோட்டீஸ் போர்ட்ல போட்டோ அடிச்சா தான் ஜக்காத்து கொடுப்போம். வருவானா அவன் வரமாட்டான். அவனுக்கு நம்மளோட ஜக்காத் போய் சேராது. யார் தைரியமா கை நீட்டுவானோ அவனுக்கு போய் சேரும். அவனுக்கு போய் அப்ப என்ன ஆதாரம்? உங்களுக்கு யார் ஆதாரம் கேட்க சொன்னது? குர்ஆன்ல வருதா எங்கேயாவது? ஆனா பயான் நம்ம ஒரு ஹதீஸ் சொல்லுவோம், விபச்சாரிக்கு கொண்டு போய் சேர்ந்த பணம், விளங்கிட்டா, கல்லனுக்கு கொண்டு போய் சேர்ந்த பணம், அதெல்லாம் சொல்லுவோம். எங்கட கடமை முடிந்து விட்டது என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்னது வருது? நல்லவர்களாக, பொருத்தமானவர்களாக, சூட்டபிளான ஆட்களை தேடி கொடுக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்ணியவான்களுடைய, கௌரவமாக வாழக்கூடியவர்களுடைய இந்த மெத்தட்டில் ஜக்காத்து கொடுக்கப்பட்டால் நிறைய நபித்தோழர்கள் ஜக்காத் வாங்கி இருக்க மாட்டார்கள். நிறைய நபித்தோழர்கள் ஜக்காத்து வாங்கி இருக்க மாட்டார்கள். தன் தோழர்களிடத்தில் கொண்டு போய் தனது கேடயத்தை அடகு வைத்தால் அவர்கள் அடகு வைக்க மாட்டார்கள், பணம் தந்து விடுவார்கள் என்று பயந்த நபி அவர்கள் யூதர்களிடத்தில் அடைமானம் வைத்து மரணித்தார்கள். இதை தவிர வேற விளக்க நம்ம சொல்ல முடியுமா? நபித்தோழர்கள் கொடுக்க மாட்டார்களா? கொடுத்தா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வாங்க மாட்டார்கள். வானாண்டு பணம் கொடுப்பார்கள். மறைத்து வாழ நினைத்த கண்ணியமான நபி அவர்கள், அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இயக்கம் என்கின்ற பெயரை நம்ம என்ன அதில் நாடுகிறோம்? அந்த சகோதரருக்கு முறையாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஜக்காத்தை கொடுக்கிறோம். அதே நேரத்தில் அவரையும் அவரது குடும்பம் சகிதமாக ஃபித்ராவுக்கெல்லாம் நாம் ஒரு புகைப்படம் எடுத்து ஆதாரம் என்ற பெயரில் பதிய வைக்கிறோம் என்று சொன்னால், 2.5 கிலோ அரிசிக்காக, ஒரு 100 கிராம் கொச்சிக்கத்தூளுக்காக ஒருவருடைய மானத்தை லேபல் படுத்துகிறோம் என்றால் நிச்சயமாக இது இயக்க விளம்பரம் என்பதை தவிர என்ன வாதம் வைத்தாலும் மார்க்கத்துக்கு முரண் என்பதில் எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. ஒரு ஆதாரத்தை தீனுடைய இடத்திலிருந்து அந்த கௌரவம் பேணை கொண்டு வாழ்கின்ற மனிதனுடைய கௌரவம் இழுக்காக்கப்பட்டதற்கு யாராவது காட்ட முடியுமா? அல்லாஹ்வின் மீது ஆனாக இல்லை சகோதரர்களே, திட்ட தெளிவாக இல்லை. நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்கள் ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்கள். வந்தவர் எந்த ஊர் என்று தெரியாது. இந்த ஒட்டகத்திலே ஏத்து முகமது, உங்களுடைய தந்தையுடைய சொத்திலிருந்து நான் கேட்கவில்லை, அல்லாஹ் அந்த சொத்திலிருந்து கேட்கிறார்கள். முதலாவது நீங்க யார் என்று தெரியணும், நீங்க எங்கிருந்து வாரீங்க என்று தெரியணும், உங்களோட நோக்கங்கள் என்ன என்று தெரியணும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. ஏற்றுங்கன்னா கொடுத்தாங்க. அவரை பத்தி வேற ஹதீஸே வராது, அவரை பத்தி வேறு ஹதீஸ்களே வராது. அன்புள்ள சகோதரர்களே, நல்ல நோக்கத்திற்காக நாம் செய்கின்ற அமல்கள், கெட்ட நோக்கங்கள் அல்ல, நல்ல ஏழை மக்களுக்காக கொண்டு வைக்கின்ற நாங்கள் அமல்கள், இந்த தர்மங்கள் நமக்கு எதிராக நாளை மறுமையில் வந்துவிடக் கூடாது என்றால் இது ஒரு உபதேசம் சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும். நம்மிடத்தில் தனியே நின்று விளம்பரத்திற்காக நாம் என்ன செய்கிறோம், தவ்வாவுக்காக என்ன செய்கிறோம், நமது இயக்கங்களுக்காக என்ன செய்கிறோம், இஸ்லாத்திற்காக என்ன செய்கிறோம்? தவறென்றால் நாம் ஒன்று சேர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நான் சொல்வது மனவர்த்தமாக கூட இருக்கலாம். கரங்கள் அசுத்தம் கொஞ்சம் மெதுவாக இருந்தா மெதுவா தேய்க்கும், அசுத்தமா இருந்தா கொஞ்சம் அழுத்தி தேய்க்கும். அதுக்காக வேண்டி ஒரு கரம் இன்னொரு கரத்தை என்ன செய்யக்கூடாது, நொந்து கொள்ளக்கூடாது. இரண்டு நல்ல வேலை, நல்ல நோக்கங்களால் சொல்லப்படுகின்ற விஷயங்கள். நானும் நீங்களும் இந்த விடயத்தில் கொஞ்சம் மாற வேண்டும். அது மாத்திரம் மாறும் என்று சொன்னால் எமக்குள் உள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றனவே ஒரு 10% தான். சிந்தித்து பாருங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இக்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நாரி ஃபஅன்கதகும் மின்ஹா. அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் நபி தோழர்களிடத்தில் நீங்க எதுக்காக ஒன்றுபட்டீர்கள் என்கின்ற ஒன்றை ஞாபகப்படுத்துகிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். பிரிவு கூடாது, ஒற்றுமை வாஜிப் கொள்கை என்கின்ற அடிப்படையில். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள். உங்களது உள்ளங்களை அல்லாஹ் தஆலா சேர்த்தான், நீங்க நரகத்துடைய விளிம்பில இருந்தீர்கள். நம்ம ட்ரை பண்றதெல்லாம் உடலை சேர்க்கிறதுக்கு, நம்ம ட்ரை பண்ணுவதெல்லாம் உடலை சேர்ப்பதற்கு. அந்த உடலை சேர்க்கிறதுக்கு தானே ஒரு ஹுனைன் யுத்தத்தில் கலைந்து போனது கொண்டு கலைந்து போயிடும். ஒரு பத்ர் யுத்தத்தில் உறுதி இருக்காது, ஒரு பத்ர் யுத்தத்துடைய உறுதி அந்த கிரவுட்ல இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களது உள்ளங்களுக்கிடையில் அல்லாஹ் பிணைப்பை ஏற்படுத்த போய்தான் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். இது மட்டும் இருந்ததென்றால் ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இயக்கம் என்கின்ற நிலையில் நம்ம நினைந்து விடாமல்
இயக்கம் மார்க்கத்துக்காக இயக்கத்தை வைத்து உழைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு தீமையான விஷயத்தை ஒதுங்கிக் கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது நம்ம எந்த இயக்கத்துக்கு எதிராகவும் இருக்க மாட்டோம். ஆனால் அந்த இயக்கத்திலே உள்ள குர்ஆன் சுன்னாவுக்கு சார்பான விஷயங்களுக்கு சார்பாக இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரத்தில் நாம் இயக்கம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் அளவாக நிற்போம். இது நாளை கலைந்துவிடும், நாளை மறுநாள் கலைந்துவிடும். எமது சகோதரத்துவம் எமக்கு முக்கியம். குர்ஆன் சுன்னாவை விட்டு தெளிவாக ஒருவர் வெளியாகாத வரைக்கும் நாம் பகைமை பாராட்டக்கூடாது என்ற நிலைக்கு வருவோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை சந்திக்க போகிறார்கள். யஸீத் இப்னு முஆவியாவுடைய மகன் யஸீத் அவர்களுக்கு பையத்து செய்யப்பட்டு விட்டது. நபி அவர்களை காணாதவர்கள், நபி தோழர் அல்ல. ஜிஹாதில் பத்ரோ, உஹதோ, ஹுதைபியாவோ, கந்தக்கோ எந்த யுத்தத்திலும் எந்த உடன்படிக்கைகளும் கலந்து கொள்ளாதவர், போராட்டங்களில் கலந்து கொண்டாதவர், ரத்தம் சிந்தாதவர் ஒரு ஆட்சிக்கு வருகிறார். பின்னர் போராடினார். அந்த நேரத்தில் மதீனாவாசிகள் அந்த பையத்தை கலட்டிக் கொள்ள போகிறார்கள். யஸீத் கலீஃபாவாக பையத்து செய்த நேரத்தில் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்கள் யாரும் இல்லை என்பதல்ல, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயதிலிருந்து ஜாகிலியத்துடைய வாசம் உணராமல் இஸ்லாமிய தியாகங்களில் கடுமையாக போராடி, நபி அவர்களிடத்தில் வயதுக்காக போராடி, ஜிஹாது களத்தில் போராடுவதற்காக கடுமையாக அங்கலாய்த்த ஒரு நபித்தோழர் இருந்து கொண்டிருக்கிறார். தனக்கு எதிரான இருக்க, தன் சமுதாயம் பின்னால் நிறைந்திருக்க யஸீதுக்கு பையத்து செய்வதை காணுகிறார். இந்த மதீனாவாசிகள் அதை முறிக்கப் போவதையும் காணுகிறார்கள். உடனே இவர் என்ன செய்கிறார்? அந்த நபரை முத்தி என்று நினைக்கிறேன், அபு முத்தி அவரிடத்திலே போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், நான் அவர் தலைவனியை போடுறாரு, இருங்க என்றாரு. நான் இருக்க வரல, நபி அவரிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். நபி அவர்கள், நான் கேள்விப்பட்டேன் யஸீதுடன் செய்ய பையத்தை நீங்கள் முறித்துக் கொள்ள போவதாக கேள்விப்பட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அதை ஒவ்வொரு மோசடிக்காரருக்கும் ஒரு கொடி நாட்டப்படும், அந்த மோசடிக்கு அடையாளப்படுத்துவதற்காக கொடி நாட்டப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பையத்தை முறித்துவிட்டு, பையத்து செய்துவிட்டு அதை முறிப்பதை போன்ற ஒரு மோசடி நான் காணவில்லை. உங்களுக்கு சொல்லத்தான் வந்தேன். யாரெல்லாம் இந்த பையத்தை முறிக்கிறார்களோ எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த அற்பமான உலக வாழ்க்கையுடைய பதவியை துறந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டார்களே, நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இயக்க தலைமைத்துவம் அல்ல, பள்ளி நிர்வாக தலைமை அல்ல, நாட்டின் ஜனாதிபதி என்ற பதவி அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைமை பதவி. விட்டு ஒதுங்கி சொன்னார்கள், மோசடி இதுக்கு நான் ஒதுங்க வரமாட்டேன், ஆனால் எல்லா வகையிலும் தகுதியானவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, வருமா இந்த பணிவு? எப்ப வரும் தெரியுமா? நம்மளிடத்தில் மறுமை என்ற அந்த இஹ்லாஸான உணர்வு மனதளவில் நிரம்பி இருந்தால், அப்துல்லா இப்னு உமர் போன்றவர்கள் அருகதையானவர்களா இந்த இஸ்லாத்திற்கு? நாம் அருகதையா? அவர்கள் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் இது போன்ற இடங்களில் நாம் என்ன செய்து விடுவோம்? ஒதுங்கி விடுவோம். போட்டி, விளம்பரம், அடையாளம், நாம் சுத்தமானவர்கள் என்று நிரூபிக்கின்ற இடங்கள், இவைகளை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும். ஒதுங்கினோம் என்றால் பெரும்பாலும் நமது இயக்கங்கள் சிறந்த முறையில் நடந்து செல்லும், சிறந்த முறையில் நடைபோடும், நல்ல ஒற்றுமையோடு கொள்கைகள் வளர்ந்து செல்லும் என்பதை